புத்தகப்பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நோன்பு வந்துருச்சு. அடுத்து ரம்ஜான் வரப்போகுது. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற மதமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பண்டிகை வரும், நம்ம துணிமணி எடுக்கலான்னு போகும். அப்படி எடுக்கலான்னு இருக்கும்போது நம்ம சரியான துணிமணிகளை தான் எடுக்கிறோமா, அதாவது பெரிய பெரிய கடைகளில் நான் சொல்கிறேன், இல்லைனா அவங்க சொல்கிற துணிமணி தான் நம்ம எடுத்துகிட்டு வரோமா, இதையெல்லாம் பற்றி தான் இதில் நான் விவாதிக்க போகிறேன். நாம் ஏதாவது ஒரு பெரிய கடைக்கு போகிறோன்னா அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அங்கே பொருளோட தரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தான். நமக்கு இயல்பாகவே பெரிய கடைன்னா அது தரமானதாக இருக்கும், சின்ன கடைன்னா அங்கே தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தப்பான விஷயம் மனசில் பதிஞ்சிருச்சு. ஆனால் இந்த தரத்தோட அளவீடு என்னன்னு யார்ட்டையாவது கேட்டனா அதை யாராலையுமே சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன கடையில் 500 ரூபாய்க்கு நீங்கள் சட்டை எடுக்கிறீங்க, அதே பெரிய கடையில் 1500 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, 3 மடங்கு அதிகம்தான். இந்த 3 மடங்கு தரத்தை எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? சொல்ல முடியாதுல்ல. மிஞ்சி போனால் என்ன சொல்லுவோம்னா, நம்மளோட ரசனையை வச்சு சொல்லுவோம், இல்லைனா நம்ம பர்ஸில் இருக்கிற பணத்தோட வெயிட்டை வச்சு சொல்லுவோம். அப்படி இல்லைனா ஏற்கனவே அந்த கடையில் நம்ம துணிமணி எடுத்திருப்போம், அது நீண்ட காலத்துக்கு உழைச்சிருக்கும், அதை வச்சு நம்ம சொல்லுவோம். பெரிய கடையாக இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அங்கே அதிகமான துணிகள் இருக்கும். நம்ம எந்த திட்டமும் இல்லாமல் போனால் அதிகமான துணிகளை பார்த்துக்கிட்டே வருவோம். எதை எடுக்கிறது எதை எடுக்க வேண்டாங்கிற குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதனால் நம்மளோட உறுதிப்பாடை அங்கே உடஞ்சி போகும். கடைசியாக என்னென்னே தீர்மானம் எடுக்க முடியாமல் ஒரு வழியாக ஒரு சமரசத்துக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு சாதாரண துணிமணியை எடுத்துகிட்டு வருவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடையில் நம்ம அதிகமான நேரம் செலவு பண்ணி என்ன துணி எடுக்கணுங்கிறத தேடிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த நேரத்துலையே நம்மளோட தீர்மானம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. நம்மள்கிட்ட தீர்மானம் காலி ஆகிடுச்சுன்னா நம்மளோட உறுதிப்பாடும் குறைஞ்சிரும். அது நமக்கு ஏதாவது துணி கிடச்சா போதுங்கிற சமரசத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். இதை ஜோனத்தன் லீவாவுங்கிற ஒரு உளவியலாளர் தன்னை வச்சே பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காரு. அவரோட திருமணத்துக்கு கோட் சூட் எடுக்கலான்னு போயிருக்காரு. அதுவும் தச்சு எடுக்கிற மாதிரியான கோட் சூட்டு. அங்கே பல வகையான கோட் சூட் காட்டப்பட்டுச்சு, அதாவது காட்டனு, லெனின், இந்த மாதிரி. அவர் கிட்டத்தட்ட 3 மாடிக்கு மேலே ஏறி இறங்கி கிட்டத்தட்ட அதிகமான நேரத்தை செலவு பண்ணியிருக்காரு. கடைசியாக அந்த கடைக்காரரே உங்களுக்கு என்னதாங்க வேணும்னு கேட்குறதுக்கு நீங்களே ஏதாவது ஒன்று பரிந்துரைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். இந்த மாதிரி நம்மளோட தீர்மானம் காலியாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள குளுக்கோஸ் தான். அதாவது நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு உடம்புல குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும். அதுதான் நம்ம உடம்புல ஒரு திறனை கொடுக்கும். அதாவது சுய கட்டுப்பாடோடு இருக்கிறது, மன உறுதியோடு இருக்கிறது, ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறது, இந்த மாதிரி. உங்கள் குளுக்கோஸோட லெவல் மொத்தமாக இறங்கிடுச்சுன்னா உங்களால் சரியான தீர்மானமே எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் சாப்பிடாமல் போய் ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணால் அங்கே கண்டிப்பாக ஒரு சொதப்பல் ஏற்படும். ஒரு குடும்ப விவகாரத்தை பேசுகிறதா இருந்தால் கூட நம்ம சாப்பிட்டுட்டு தான் பேசணும். இப்போ நோன்பு மாதிரி காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல துணிமணி எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோன்பை திறந்துட்டு போகிறது தான் நல்லது. அதை விட முக்கியம், நீங்கள் எந்த மாதிரியான துணிமணி எடுக்கணுங்கிற தீர்மானத்தை முன்னாடியே எடுத்துருங்க. அங்கே போய் குழம்ப வேண்டிய அவசியம் வராது. இதெல்லாம் நான் எதில் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, வில் பவர் ரீடிஸ்கவரிங் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துங்கிற புத்தகத்தில் இருந்து தான். அதில் இருந்து ஒரு பகுதியை தான் நான் சொல்லியிருக்கேன். நன்றி.